இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியாவுக்கு இப்போ தான் லைட்டாக மூளையில் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயங்களை யோசிக்கவே தோணுது. கொஞ்சம் லைட்டாக அந்த பல்புங்குவாங்கல்ல, அந்த பல்பு டியூப் லைட் அப்படிங்குவாங்கல்ல, கொஞ்சம் லேட்டாக புரியுறதுலாம் அந்த மாதிரி தான் லேட்டாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோபி என்ன பண்ணுறாரு, ராதிகா கிட்டக்க பேசிகிட்டு இருக்காரு. ராதிகா கிட்டக்க அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, சொல்லலாம் நினச்சேன், ஆனால் செடியன் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா இப்போதைக்கு வேணாம், சூட்டோட சூட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா என்ன கேட்குறாங்க, அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனுக்காக ஏதாவது வாங்கிட்டீங்களா அப்படின்னா, ஒரு செயினும் ஒரு வளையலும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இதை காமிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு சொன்னேன், அது எங்கன்னு கேட்குறாங்க. மாத்திரை வாங்க மறந்துட்டார். அதான் எனக்குன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறாரு. வேணாம் இன்றைக்கி நைட்டுக்கு இருக்குது, நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்னென்னா எனக்காக ஒன்று பண்ணு, நாளைக்கு எல்லோரும் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ மட்டும் கொஞ்சம் வாந்தி எடுக்காமல் இருக்கியா அப்படிங்கிறார். என்னதே அப்படின்னு கேட்டால், வாமிட் பண்ணாமல் இருக்கியா அப்படின்னா கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா வேணுனது யோசிச்சு விரும்பி வாமிட் எடுத்துருக்கேன் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கத்த. இல்லை எல்லாரும் கேட்பாங்க, அந்த ஜோசப்லாம் தெரிஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவார் அப்படின்னா ஓ அவ்வளோ ஆயிடுச்சு, மற்றவங்க கேட்பாங்க அது இதுங்கிறதான் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது, என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்கள் அப்படின்ட்டு இப்படி தான் பாக்கியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் பண்ணிருந்தீங்களா அப்படின்னா, அது வேறு இது வேறு இல்லை, அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கிறது காரணம் யார், நீங்கள் தானே, இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அப்போவே யோசிச்சிருக்கணும்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு, புலம்பிக்கிட்டு இருக்கார் மனசுக்குள்ள அவருக்குள்ளே. இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக இப்போ கீழே பாக்கியா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலைக்காக ஸ்வீட்டு எல்லாத்தையும் காய்கறிலாம் நறுக்கலான்னு இருக்கும்போது, நீங்கள் இப்படி தூங்காமல் தனியாக என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு ஏழலும் அமிர்தாவும் காய்கறிலாம் நறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நறுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிறத பற்றி என்னாச்சுன்னு கேட்டால், இவங்க எதையும் சொல்லாமல், ஏன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்ட விஷயம் தெரியும்ல, ராதிகா ப்ரெக்னென்ட் விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு உங்கள் அப்பா என்ன இங்கே இருக்காரு, உடம்பு சரியில்லை நீங்கள் கூப்பிட்டு வந்தாங்க, இது யார் வீடு அப்படின்னா உன் வீடுங்கிறாரு. இல்லை நம்ம வீடு, நம்மலாம் இருக்கோம், ஓகே. இவர் எப்போயோ போனார், இங்கே யாராவது உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக வராரு, அப்படி உங்கள் அம்மா அப்பா பார்க்கறதுக்காக வராருன்னா பரவாயில்ல. உடம்பு சரியில்லைன்னு வந்தார், சரின்னு விட்டாச்சு, இப்போ தான் உடம்பு சரியாயிடுச்சு இல்லை, அப்புறம் இன்னும் கிளம்பாமல் இருக்காரு. இவர் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொன்னோடனே, இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன், கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடலாம் அப்படின்னா, கழுத்தை பிடிச்சா தள்ள வேணாம், உட்காந்து பேசி அவர் அனுப்பிவிட்டலான்டாங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சீக்கிரமாகவே அவர் அனுப்பிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த நாள் காலையில் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறனா, அதுக்கு முன்னாடியே எழில் அமிர்தாட் என்ன சொல்லிட்டாருன்னா, நமக்கு இப்போ குழந்தை வேணாம், ஏன் குழந்தை வேணாம் அப்படின்னா நான் வேலை பார்க்குறதுக்கு வாங்க சம்பாத்தியத்துக்கு 2 குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். இன்னொன்று இப்போ இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் விரும்பாட்டியும் அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, இவ்வளோ ஒரு லைட்டாக ஓரம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு எனக்கு பயம் இருக்குது, சரி பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போயிட்டு இனியா எல்லோரும் வாங்க வெளில கூட்டுறாங்க. சூப்பராக அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா நான் போயிட்டு வரேங்கிறாங்க. பாக்கியா எல்லா நேரம் வேலை இருக்கும் நில்லு அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்துடுறாங்க. பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க, வைக்க போகிறாங்கிறது இன்னும் கேட்கவே இல்லை. அந்த சமயத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உள்ளார இப்போ ஜெனியோட ஃபேமிலி எல்லாம் வராங்க. ஜோசப் மட்டும் முறைச்சிட்டே இருக்காரு. மரியம்லாம் கேஷுவல் ஆகிட்டாங்க. அவங்கள உள்ளே போய் குழந்தைங்களாம் போய் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஜெனி மேலே இருக்காங்கன்னு கூட்டுறதுக்கு அனுப்பிட்டாங்க. இவர்கிட்ட என்னென்னவோ பேசி பார்க்குறாங்க. என்ன சார் டயட்டில் இருக்கீங்களா, ஆல் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, டீக்காக இருக்கீங்க, எவ்வளோ உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்க. அவர் திருன்னு முடிச்சிட்டே இருக்கார், எதுவுமே பேசாமல். கடைசியாக எல்லாம் இறங்கி வந்ததுக்கப்புறம் குழந்தைய தூக்கி கொஞ்சிறாரு. கொஞ்சம் போது அந்த குழந்தை அழுததுனால கோபி திரும்பி வாங்கிக்கிறாங்க. உடனே இப்போ எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேட்டேன், எப்படி ரெடி இருக்கீங்கன்னு கேட்டால் இருக்கேம்மா அப்படிங்கிறாரு. இப்போ குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறோன்னா அப்படின்னா, எதுக்கு இன்னொரு பேர், நாங்கள் தான் ஏற்கனவே பேர் வச்சிட்டோம்ல, அந்த பேர் தானே வைக்கணும் அப்படின்னு திடீர்னு நீங்கள் பிரச்சனை பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அதை கடத்திட்டு போனீங்களே நீங்கள் அப்படிங்கிறாரு. நீங்கள் அது எங்கள் குழந்தை, நாங்கள் அப்படி தான் பேர் வைப்போம், இது எங்கள் வீட்டு வாரிசு, நாங்கள் அப்படி தான் வைப்போம், நாங்கள் என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கோபத்தில் இவங்க இந்த பக்கம் ஈஸ்வரி கத்த, அவரும் முறைக்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ